ராமன் தன்னுடைய அவதாரத்தை பூர்த்தி பண்ணிட்டு வைகுண்டத்துக்கு புறப்படுகிறார். வைகுண்டம் புறப்படும்போது எல்லாரையும் கூட அயோத்தியாவில் இருந்த புல் பூண்டுலேருந்து ஆரம்பித்து, அயோத்தியாவில் யாரையுமே விட்டு வைக்கல, மிக்சி கிரைண்டர் உட்பட எல்லாருக்கும் மோட்சம் உண்டு அயோத்தியாவில் இருந்தால். அதனால தான் ராமானுஜர் வைகுண்டம் போகிறதுக்கு முன்னாடி 6 கட்டளை சொன்னார். அதில் ஒன்று, ஒரு திவ்ய தேசத்தில் வசிச்சுக்கோங்கன்னார். ஏன்னு கேட்டோம், அந்த ஊரில் இருந்துட்டா நம்ம பெருமாள் ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கோம், நம்மளை காக்கிறது அவர் பொறுப்பு. இப்போ சென்னையில் இருக்கோம்னா நம்மளை காக்க வேண்டியது பார்த்தசாரதி பொறுப்பு, கவலையப்பட வேண்டாம். ஸ்ரீரங்கத்தில் இருக்கோம்னா ரங்கநாதன் பொறுப்பு, மதுரையில் இருக்கோம்னா அழகருடைய பொறுப்பு, அவர் பார்த்துப்பார். அதனால் ராமன் இந்த ஜூரிஸ்டிக்ஷன்னா சிம்பிளாக உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், போலீஸ் ஸ்டேஷன் போனால் சைதாப்பேட் சிக்னலுக்கு இந்த பக்கமா அந்த பக்கமாம்மா. ஏன் சார்னு கேட்டால், சிக்னலுக்கு அந்த பக்கம்னா கிண்டி போலீஸ் ஸ்டேஷன் போங்கோ, சிக்னலுக்கு இந்த பக்கம்னா இங்கே வாங்கோ, அது அவள் ஏரியாங்கிறான். அதுபோல் பெருமாள் எங்கும் இருந்தாலும் அந்த திவ்ய தேசம்ங்கிறது அவரோட ஸ்பெஷல் ஜூரிஸ்டிக்ஷன். அயோத்தியாவில் இருந்த எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்குறான். அப்போது மோக்ஷம் நாத பிரசாதாத் கரகதமபியோ வியாக்ஷிபன் தஸ்ய காதாம் காயன் ஸ்ருண்வன் ததீயம் சரிதமயமவன் ஆபதஸ்தஸ்ய பக்தான் தத்துவம் சத்வே ஸ்திதேபியः பரமம் உபதிஷன் சஞ்சரன் சம்பிரசத்ய சத்ய சோகம் சனுத்யாத் சதயம் அனிலபூஹு அத்ய லோகஸ்ய சர்வம். அனுமானை அழைத்தான் ராமபிரான். அனுமனே, என்னப்பா நீ வரலையா, வா மோட்சத்துக்கு வான்னா. அனுமன் சொன்னார், நான் வரலன்னார். ராமன் சொன்னான், உனக்கு சரியாக காதில் விழலன்னு நினைக்கிறேன், வைகுண்டம் போகிறேன்ப்பா, மோட்சம் பிறவி பிணியிலிருந்து முக்தி, வைகுண்டத்துக்கு அழைக்கிறேன் வா. அனுமான் கேட்டாராம், வைகுண்டத்தில் கூட்டமாக உட்காந்து ராமாயணம் பாடுவாளா, ராமநாம சங்கீர்த்தனம்னு வீணையம் விட்டு அப்படியெல்லாம் பண்ண மாட்டா. நான் என் குணங்களை அனுபவித்து கைங்கரியமெல்லாம், எனக்கு அந்த வைகுண்டம் வேண்டாம், நான் ராமாயணம் பாடிண்டு ராமாயணம் கேட்டுண்டு இந்த பூமியிலேயே இருந்து விடுகிறேன். இந்த பூமியில் எங்கெங்கெல்லாம் ராமாயணம் பாடுகிறார்களோ, எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத மஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். எங்கெங்கெல்லாம் ராமாயணம் சொல்கிறாளோ, என்னை போல ஒருத்தன் சுமாராக ராமாயணம் சொன்னாலும் ஹனுமானுக்கு அது விஷயம் இல்லை. சொல்கிற விஷயம் ராமாயணமா, கண்ணும் கண்ணீருமாக மெய் சிலிர்த்த நிலையில் அங்கே வருவாராம். எங்கே ராமாயண உபன்யாசம்னாலும் ஹனுமானுக்குன்னு ஒரு ஆசனம் போட்டுருவா, அதில் வருவார். ஆனால் ஒரு சில இடங்கள்ல இப்போ ஹனுமானுக்குன்னு அந்த ஆசனம் போடுறது இல்லை. ஏன்னு கேட்டால் வேடிக்கையாக சொல்கிறா, ஹனுமான் ஆசனத்தை சேஞ்ச் பண்ணிட்டாராம். மைக்கு தான் இப்போ வைக்கிறாளே, நான் மைக்கு மேலே உட்காடுறேன்ட்டாரான் ஹனுமான். ஏன்னா இதில் உட்காந்தா 2 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று, உபன்யாசகர் சொல்கிற ராமாயணம் ஸ்ட்ரெயிட்டாக ஹனுமான் காதில் ஃபஸ்ட்டு விழும், அவர் வாங்கி மற்றவாளுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணவும் சௌக்கியமாக இருக்கும். எனக்கு எதுக்குப்பா தனியாக சீட்டு போடுறேன், நான் மைக்கில் உட்காந்து ராமாயணம் கேட்குறேன்னு கேட்டுண்டு இப்படி ராம குணானுபவம், ராமாயணம் கேட்டுக்கொண்டு ராமாயணம் பாடிக்கொண்டு ராமநாமத்தை ஓதிக்கொண்டு இந்த பூமியிலேயே இருந்து விடுகிறேன் என்று மோட்சத்தையே மறுத்தவர் ஹனுமான்.